இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா மெய்யழகன். டைரக்டர் எஸ் பிரேம்குமார், மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா, ஆக்டர் கார்த்தி, அரவிந்த் சுவாமி, சுவாதி கொண்டே, ஸ்ரீதேவியா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ராஜ்கிரண் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் அரவிந்த் சுவாமி சொத்து பிரச்சனை காரணமாக சொந்த ஊரை விட்டு சென்னையில் செட்டில் ஆகிறாரு. ரொம்ப வருஷம் கழித்து சித்தி பொண்ணு கல்யாண ரிசப்ஷனுக்காக வேண்டா வெறுப்பா அந்த ரிசப்ஷன் போய் அட்டன் பண்ணிட்டு கிஃப்டை கொடுத்துட்டு வந்துடலான்னு தான் நினைக்கிறாரு. அப்போது கார்த்தியை மீட் பண்ணுறாரு. கார்த்தி அத்தான்னு ரொம்ப பாசமாகவே அவர்கிட்ட பழகுறாரு, ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. இவர் யாருன்னு அவருக்கு தெரியவே இல்லை. கார்த்தி அரவிந்த் சாமிக்கு உண்டான உறவு தான் என்ன, அரவிந்த் சாமிக்கு கார்த்தி என்ன உறவுன்னு தெரிய வந்துச்சா இல்லையா, அதான் இந்த மெய்யழகன் படத்தோட கதையே. கார்த்தி அரவிந்த் சாமியை அத்தான்னு சொல்கிற முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் அவரோட இயல்பான நடிப்பு மூலயமா ஆடியன்ஸோட அட்டென்ஷனை பெற வைக்கிறாரு. இமோஷன் சீன் ஆகட்டும், காமெடி சீன் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அரவிந்த் சாமி கார்த்தியை யாருன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறதாகட்டும், இவன் ரொம்ப நல்லா பாசம் காட்டுறானே, இவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியலையேன்னு கில்ட் ஃபீலிங்கை காட்டுறதாகட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்ரீதேவியா இந்த படத்தில் கார்த்திக் பேரா நடிச்சிருக்காங்க. பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லாட்டியும் அவங்க கேரக்டரை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சுவாதி கொண்டே அரவிந்த் சாமிக்கு தங்கச்சி நடிச்சிருக்காங்க. அரவிந்த் சாமிக்கும் சுவாதி கொண்டேக்கும் ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்குது, அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தேவதர்ஷினி அரவிந்த் சாமிக்கு ஒய்ஃபாக வராங்க. ஜெயபிரகாஷ் அரவிந்த் சாமிக்கு அப்பாவும் வராரு. ராஜ்கிரண் அரவிந்த் சாமிக்கு மாமாவும் வராரு. கருணாகரன் பஸ் கண்டக்டராக வராரு. அவங்கவுங்க கேரக்டரை நீட்டாக ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் அரவிந்த் சாமி கார்த்தியோட வீட்லேயே தங்குற மாதிரி அமைஞ்சிருது. இந்த கார்த்தியும் அரவிந்த் சாமியும் பேசுறது தான் செகண்ட் ஹாஃப் முழுக்க மேக்ஸிமம் சீனில் காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படம் 2 hours 50 minutes கிட்ட ஓடுது. ட்ரிம் பண்ணி இன்னும் என்கேஜிங்காகவே கொடுத்துக்கலான்னு ஒரு ஃபீல் நமக்கு வருது. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 minutes கிட்ட கார்த்தி பேசிக்கிட்டே இருக்கார். கரிகால சோழனை பற்றி பேசுகிறாரு, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடத்தை பற்றி பேசுகிறாரு, ஜல்லிக்கிட்டை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் பேசுகிறாரு. அது எந்த வகையில் இந்த படத்துக்கு வலு சேர்க்குதுன்னு நம்மளுக்கு தெரியவே. இந்த படத்தோட ப்ளஸ் டைரக்டர் எஸ் பிரேம்குமார் மனுஷனோட உணர்வுக்கும் உறவுக்கும் உண்டான இம்பார்ட்டன்ஸை ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காரு. கமர்ஷியல் மூவி எடுக்கிறேன்னு ஹீரோ ஆடிக்காலேருந்து இறங்கி வந்து இந்த காரை நான் எப்படி கற்றுக்கிட்டே தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிருக்காது. அவர் சைக்கிள் எப்படி கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னதுனால தான் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த படம் கமர்ஷியல் ப்ளஸ் ஆர்ட் ஃபிலிமாக தான் படத்தை எடுத்திருக்காங்க. அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த ப்ளஸ் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வர தமிழ் போஸ்டரில் உள்ள ஃபாண்ட்டை வித்தியாசமாக காட்டினதாகட்டும், கார்த்தி பேசுகிற தமிழாகட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ் கோவிந்த் வசந்தா தேவையான இடத்துல பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அரவிந்த் சாமி ரொம்ப வருஷம் கழித்து அவரோட சைக்கிளை தொடும்போது அவர் போடுற பிஜிஎம் ஆடியன்ஸான நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ரிசப்ஷனில் வர சாங் ஆகட்டும், உலகநாயகன் கமலஹாசன் பாடுற சாங் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. தாயாதி மாறே வாருமே கல்யாண நாள பங்காளி மாறே கூறுமே அருளே இந்தாட்டி பங்கி வைக்க திருநாளும் வந்தாச்சே அம்மாட்டி உறவு முறைங்க வருதே. கார்த்தி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப நல்லாவே பண்ணுவாருன்னு தெரியும். ரூரல் சப்ஜெக்ட்னா அவரோட ஜோனுன்னே சொல்லலாம். பத்து வீரன், கும்பன், கடைக்குட்டி சிங்கம், விருமன் போன்ற படத்தில் இயல்பான ஆக்டிங்கை வெளிப்படுத்தின மாதிரி இந்த படத்துலையும் சர்வசாதாரணமாக அந்த கேரக்டரை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அரவிந்த் சாமி தனி ஒருவனுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்ததுக்கப்புறம் சிங்கப்பூர் செல்வன் வரைக்குமே அவர் கேரக்டரை ரொம்ப நல்லாவே சூஸ் பண்ணி நடிச்சிட்டு வர்றாரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் லாஸ்ட் 20 minutes அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிசப்ஷன் போர்ஷனில் ரிலேஷனோட ஃபீலிங்கும் கார்த்தியோட காமெடியும் வச்சு என்கேஜிங்காகவே கொண்டு போயிடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன் லேக் ஆகுது. அதை தவிர்த்துட்டு பார்த்தா ஒரு நிறைவான படம் பார்த்த ஃபீல் நமக்கு வரும். இந்த படம் 80s 90s அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே பிடிக்கும். 2K கிட்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமான்றது டவுட்டு தான். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.